HMS தொழிற்சங்க பேரவையின் தொழிலாளர் கோரிக்கை மாநாடு கோவையில் நடைபெற்றது. HMS தொழிற்சங்க பேரவையின் தொழிலாளர் கோரிக்கை மாநாடு கோவை ராமநாதபுரம் 80 அடி ரோட்டில் மாநில தலைவர் TS ராஜாமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாசிச பாஜகவிற்கு எதிராக உறுதியாக செயல்பட்டு வரும் திமுக கூட்டணி வெற்றி பெற தமிழகம் முழுவதும் உள்ள HMS சங்க உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வாக்களிப்பது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் தேசிய தலைவர் CA ராஜா ஸ்ரீதர், மாநில துணைத் தலைவர் G மனோகரன், மு சுப்பிரமணியன், சுப்பிரமணிய பிள்ளை, பசுபதி, வேணா உதயகுமார், சாந்தி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை போன்ற மாநகரங்களில் முடங்கி கிடக்கிற தொழில்களை மேம்படுத்தவும், நம்முடைய வாக்குகள் யாருக்கு செல்ல வேண்டும் என்பதை விளக்குவதற்காகவும் வாக்குகளை சேகரிப்பதற்காகவும் இந்த பொதுக்கூட்ட மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு செய்திருக்கிற உச்சகட்ட பயன்கள் ஏராளமாக இருப்பினும், குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் பணியிடத்திலிருந்து கீழே விழுந்து மறைந்து விட்டால் கடந்த ஆட்சியிலே 2 லட்சம் ரூபாய் நஷ்டீடு இருந்தது. இந்த அரசு தொழிற்சங்கங்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு அதை 5 லட்சம் ஆக்கி தற்போது 8 லட்சம் ஆக்கி இருக்கிறார்கள். கட்டுமான தொழிலாளர்கள் பிறருக்கு வீடு கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீடு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து இந்த அரசம் 4 லட்சம் ரூபாய் வீடு கட்டுவதற்கு மானியம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போக கல்வி உதவித்தொகை, இயற்கை மரணம், மேற்படிப்பு, தீராத நோய்களுக்கு தீர்வு போன்ற பல்வேறு பயன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் மீண்டும் இந்த அரசு அமையும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உழைப்பாளி வர்க்கத்திற்கு நாம் பல பயன்களை பெற முடியும் என்கிற நோக்கோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் கோரிக்கைகளை சமர்ப்பித்து பேசுவதற்காக HMS பேரவையின் தேசிய தலைவரும் தமிழ் மாநில பொதுச் செயலாளருமான தொழிற்சங்க சாணக்கியர் CA ராஜா ஸ்ரீதர் அவர்களே, வரவேற்புரை வீட்டிற்கக்கூடிய HMS மாநில துணைத் தலைவர் G மனோகரன் அவர்களே, மாநில தலைவர் M சுப்பிரமணியன் அவர்களே, இணை பொதுச் செயலாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, கட்டுமான வாரிய உறுப்பினர் HMS சார்பில் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சேலம் P கணேசன் அவர்களே, இங்கே நாம் அனைவரும் அவரோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேனாள் அமைச்சர், தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய V செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு பகுதியிலே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே வருவதாக சொல்கிறார்கள். எதிர்பார்த்து நாம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பகுதி கழக செயலாளர் அருமை நண்பர் பசுபதி அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை பொதுக்குழு உறுப்பினர், நீண்டகால நண்பர், இந்த 80 அடி ரோடு இந்த இடத்துல இருக்கிறது என்று சொன்னால், பெயர் பெற்று விளங்குகிறது என்று சொன்னால், அவர் அதற்காக சட்ட ரீதியாக வழக்கு மன்றம் சென்று வெற்றி பெற்று இந்த பாதை அமைக்கப்பட்டது என்பது அவருடைய பெயரை சொல்கிற போதே நினைவுக்கு வருகிற அம்சம் என நினைவுபடுத்தி, அந்த அருமை நண்பர் வேணா உதயகுமார் அவர்களே, மாநகராட்சி பணிக்குழு உறுப்பினர், இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சாந்தி முருகன் அவர்களே,
திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் அவர்களே, வட்ட கழக செயலாளர் அருமை நண்பர் நா சண்முக சுந்தரம் அவர்களே மற்றும் HMS அமைப்பின் சார்பில் வருகின்றிருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நாம் தேர்தல் களத்தில் திறந்தவெளி பொதுக்கூட்டத்தில் நிற்பதற்கு காரணம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல விலைமதிக்க முடியாத வாக்குகள் ஜனநாயக திருவிழாவில் ஏதாவது அடையாளங்களை காட்டி பல்வேறு வகையான ஈர்ப்புகள் இருக்கிறது, அதையெல்லாம் காட்டி மடைமாற்றம் செய்துவிடக் கூடாது. அப்படி செய்தால் ஏற்கனவே மோடி அரசு திருத்தி இருக்கிற தொழிலாளர் சட்டங்கள் 4 தொகுப்புகள் தொழிலாளர்கள் குரல் வழியை நசுக்குகிற அளவில் தூக்கு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் சங்கம் வைத்து நடத்த முடியுமா? முடியாது என்று தெளிவாக தெரிகிறது. சங்கம் இருக்கக்கூடாது, தொழிலாளர்கள் போராட்டம் இருக்கக்கூடாது, கோரிக்கைகள் எழுப்பக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு ஒன்றிய அரசு, ஒரு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் என்ன சொல்கிறார்களோ, 12 மணி நேர வேலை ஒரு ஷிப்டை வைத்துக் கொள்ளலாம் சரி என்று சட்டத்தை திருத்துகிறார். 150 ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமைகள் 8 மணி நேர வேலைக்காக அமெரிக்க சிக்காகோ நகரில் 1886 கோரிக்கை வைத்து போராடுகிற போது காக்கை குருவிகளைப் போல சுட்டுக் கொண்டார்களே, அந்த தியாக உள்ளங்களை நாம் மறந்துவிட முடியுமா? யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் உழைப்பாளர் என்கிற இனத்திற்காக தங்களை மாய்த்துக் கொண்ட தியாக தீபங்களை நாம் இன்று மறந்துவிடக் கூடாது. ஆனால் மோடி தலைகீழாக அந்த தியாகத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு 12 மணி நேர ஷிப்ட் வேண்டும் என்று சட்டம் திருத்தம் செய்கிறார். ஓராண்டு முடிந்தால் நீ கொடுப்பதை வாங்கி கொண்டு போகலாம். 58 வயது முடிகிற வரை நீ ஒரு வேலையை நம்பி, ஒரு தொழிலை நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை என்கிற நம்பிக்கையற்ற தன்மையை மோடியுடைய சட்டம் உருவாக்கி இருக்கிறோம். எனவே தொழிலாளர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு விலைவாசி கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறோம். 56 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் 105 ரூபாய், 48 ரூபாய்க்கு விட்டிருந்த டீசல் 95 ரூபாய், கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றம். இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டால் விலைவாசிகள் அத்தனை பொதுமக்களையும் கடுமையாக தாக்குகிறோம். இன்னொருபுறம் விவசாயிகள், ஊருக்கு உணவளிக்கிற விவசாயிகள், வேளாண் சட்டம் திருத்தம் என்கிற அடிப்படையில் இனிமேல் விவசாயிகளுக்கு உரிமைகள் இல்லை. இருக்கிற பூமியை கார்ப்பரேட் முதலாளிகள் கொடுத்துவிட்டு அந்த காலத்தை போல குத்தகைதாரர்களாய் விவசாய கூலிகளாய் பணிபுரியலாம் என்பதுதான் அந்த சட்டத்தின் உள்நோக்கம். ஆனால் விவசாயிகள் விடவில்லை. ஓராண்டு காலம் போராடினார்கள். 2020 நவம்பர் 26ஆம் தேதி ஆரம்பித்த போராட்டம் 2021 நவம்பர் 26ஆம் தேதி வரை சரியாக ஓராண்டுகள் தொடர்ந்து போராடினார்கள். டெல்லி, மோடி இருக்கக்கூடிய டெல்லி தலைநகரை சுற்றி முகாமிட்டார்கள். 15 அடி ஆழ குழி வெட்டி தேசிய நெடுஞ்சாலையில் மோடியுடைய அரசு தடுத்து பார்த்தது. காவல்துறை, ராணுவம் அனைவரையும் விட்டு மிரட்டி பார்த்தார்கள். விவசாயிகள் அச்சம் கொள்ளவில்லை. உருப்படியான பேச்சுவார்த்தை இல்லை, யாரோ பேசினார்கள். பேச்சுவார்த்தைக்கு செல்கிற போது மோடி அரசு சார்பிலே கொடுக்கிற பச்சை தண்ணியும் கூட விவசாயிகள் எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் தண்ணீர் கொண்டு வந்திருக்கிறோம், எங்கள் கோரிக்கைக்கு என்ன பதில், அது மட்டும் சொல். வேளாண் திருத்த சட்டம் 3ஐயும் வாபஸ் பெற வேண்டும், இல்லை என்றால் நீ வைத்திருக்கிற துப்பாக்கியால், பீரங்கியால் எங்களை சுட்டுக் கொன்று விடுங்கள்.
வைராக்கியமாக போராடினார்கள். கடும் பனி குளிர், டெல்லி குளிர், 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொரோனா காலத்தில் பனியில் வதங்கி மடிந்து விட்டார்கள். ஒரு புறம் விவசாயிகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறம் போராட்டம், தொடர் போராட்டம். போராட்டத்திற்கு அனுப்புகிற போதே வயல்வெளியில் அவருடைய மனைவிமார்கள், பெண்கள் வெற்றி திலகமிட்டு விவசாயிகளை போர்க்களத்திற்கு அனுப்பினார்கள். அது ஒரு வைராக்கியமான போராட்டம். ஏன் இந்த விவசாயிகள் போராடுகிறார்கள்? போராடவில்லை என்றால் விவசாயத்தினுடைய உரிமைகள் முற்றும் அற்று போய்விடும், நாசமாகிவிடும். ஊருக்கெல்லாம் உணவளிக்கிற விவசாயி இரவு நேரத்திலே விஷ சந்துகள் இருக்கிற இடத்திலே வயலுக்கு நீர் பாய்ச்சி நெல் விளைவிக்கிற விவசாயிகள், அவர்களுக்கு படுகிற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்லை. எப்படி ஊருக்கு உணவளிக்கிறார்கள்? ஏற்பூட்டி, காடு உழுது, பாத்தி கட்டி, நீர் பாய்ச்சி, பரம்படித்து, நெல் விதைத்து, நாற்று நட்டு, கதிர் அறுத்து, கதிரடித்து, பதர் தூற்றி, மூட்டை பிடித்து, முதுகில் சுமந்து, வீடு சேர்த்து, நாடு சேர்த்து, மனித குலத்திற்கெல்லாம் உணவளித்து, காக்கை குருவிக்கெல்லாம் உணவளிக்கிற உழவனை வஞ்சிக்க பார்த்தார் மோடி. உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்தை உற்று நோக்கி பார்த்து, மோடி அவர்களே, ஊருக்கு உணவளிக்கிற விவசாயிகளை ஏன் இப்படி வஞ்சிக்கிறீர்கள்? பிரச்சனைக்கு முடிவு காணுங்கள் என்று சொன்ன போது புத்தி வந்து, சரி, நான் திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுகிறேன் என்று சொன்னார் மோடி. விவசாயிகள், ஒரு நாட்டுடைய பிரதமர் சொன்னால், எந்த பாராளுமன்றத்தில் வேளாண் திருத்த சட்டத்தை திருத்தினீர்களோ அதே பாராளுமன்றத்தில் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். திருத்த சட்டத்திற்கு எந்த ஜனாதிபதி கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு வந்ததோ அதே ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அரசு கெஜெட்டில் அறிவித்த பிறகு எங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம் என்று வைராக்கியமாக சொன்னார்கள். சொன்னதை சொன்ன மாதிரி செய்வதை தவிர மோடி அரசுக்கு வேறு வழி இல்லை. எனவே நம்முடைய வாழ்காலத்தில், மனிதகுல வாழ்காலத்தில், உலகம் முழுவதும் இப்படி ஒரு பெரிய போராட்டத்தை மனிதகுலம் பார்த்திருக்க முடியாது. எப்படி கொரோனா தொற்று நோயை போல ஒரு பெரிய நோயை நாம் பார்க்கவில்லையோ அதை போல் விவசாயிகள் போராட்டம், போர்க்களம் என்பது ஓரிரு வார்த்தைகளால் சொல்லி முடித்துவிட முடியாது. எனவே அப்படிப்பட்ட விவசாயிகளை வஞ்சித்த மோடி தொழிலாளர் திருத்த சட்டத்தை திருத்தி வைத்து 1920 காத்துக்கொண்டே இருந்தார். தொழிற்சங்க இயக்கங்கள் அகில இந்திய முழுவதும் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது, மறியல், கைது. ஆனால் பதுங்கி பதுங்கி இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று அறிவித்திருக்கிறார். 1ஆம் தேதி நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் எதிர்த்து நாம் நடத்தி இருக்கிறோம். எனவேதான் மத்திய சங்க தலைவர்கள், வரலாற்று சிறப்புமிக்க தொழிற்சங்கத்துடைய தலைவர்கள் ஒன்று கூடி சென்னையிலே நாம் ஏன் மதச்சார்பற்ற கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என தீர்மானமிட்டு அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே HMS பேரவை கோவை தெற்கு தொகுதியில் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மேனாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி உட்பட கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிப்பது என்கிற அடிப்படையில் இந்த மாநாட்டில் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் சோர்வில்லாமல், எந்த தலைவருகிற முக முக்கியமில்லை, எந்த கொள்கையின் மீது ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி, எதையெல்லாம் செய்து நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார் மோடி. 2016 நவம்பர் 8ஆம் தேதி ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று விடுவதற்குள் அறிவித்து விட்டார். மக்கள் படாத பாடுபட்டார்கள். ஒரு 2000 ரூபாய் புதிய நோட்டை வாங்குவதற்கு
வங்கியிலே வரிசையிலே 200 பேர் 300 பேர் எல்லா வங்கி கிளைகளிலும் வெயில் என்று பாராமல் நின்று மயங்கி விழுந்து செத்தவர்கள் நாடு முழுவதும் எத்தனை பேர். ஆனால் மோடி மக்களை ஏமாற்றினார். கர்நாடக மாநிலத்தினுடைய அமைச்சர் 650 கோடி செலவு செய்து தன்னுடைய மகனுக்கு ஆடம்பரமான திருமணத்தை நடத்தினார். அதே சமயம் அந்த 650 கோடி அவர் கையிலே எப்படி கிடைத்தது? ஜனார்தன ரெட்டி அவருக்கு மட்டும் 650 கோடி எப்படி கிடைத்தது? ரிசர்வ் வங்கியிலிருந்து நேரடியாக எடுத்து கொடுத்து விட்டார்கள். ஆனால் அப்பாவிகள் வங்கியிலே வரிசையிலே நின்று ஒரு வாரம் 2000 ரூபாய் செலவுக்கு வாங்குவதற்கு மாற்றுவதற்கு பழைய நோட்டை மாற்றுவதற்கு காத்து கிடந்தார்களே. இதுதான் ஒரு அரசாங்கம், இதுதான் ஒரு அரசியல் கட்சி என்று வாக்கு கேட்க படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜஸ்தான் முதலமைச்சர் வருகிறார், மத்திய அமைச்சர்களை கொண்டு வந்து பொம்மை காட்டுகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஏதோ அது நடக்குது இது நடக்குது என்று கட்டுக்கதைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிவிட்டார், இது டப்பா சர்க்கார், டபுள் என்ஜின் சர்க்கார் இல்லை. ஏன்? மணிப்பூரிலே டபுள் என்ஜின் சர்க்கார் தான். மதக்கலவரத்தை இவர்களாகவே தூண்டிவிட்டு உயர்நீதிமன்றத்திலே ஒரு தவறான தீர்ப்பை சொல்ல வைத்து 2 சமூகங்களை மோதவிட்டு வெட்டி கொன்று கலவரத்தை உருவாக்கினார்கள். மாத கணக்கில் நடக்கிறது. ஏன் இன்னும் கூட நடந்து கொண்டே இருக்கிறது? இதுவரையிலும் மோடி மணிப்பூரில் இறந்தவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கவில்லை, பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. இதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார். அது மட்டுமா நண்பர்களே? ஒரு ராணுவ வீரனுடைய மனைவி, ராணுவ வீரன் எல்லையை காப்பதற்கு ராணுவத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியை 10 பேர் நடுரோட்டில் எந்த துணிமணியும் இல்லாமல் இழுத்து அவமானப்படுத்தி அக்கிரமம் செய்தார்களே. மோடி அது மட்டும் வாய் திறக்கவில்லை. இதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார், மக்களை காப்பாற்றுகிற சர்க்கார். உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபியோட சட்டமன்ற உறுப்பினர் வேலை ஏற்றி வந்தவனை அக்கிரமம் செய்து வல்லுறவு செய்து கொன்ற சம்பவங்கள் எத்தனை கணக்கிட முடியுமா? எனவே அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை கேலி கூத்தாக்குவதற்காக இவர்கள் ஏதோ 10 ஆண்டு காலம் மத்திய பிரதேசத்திலே, ராஜஸ்தானிலே, உத்தரப்பிரதேசத்திலே சாதித்து விட்டதை போல இங்கே வந்து கதை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாதித்திருந்தால், அங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருந்தால், ஏன் தமிழ்நாட்டில் கோவையில் எங்கெடுத்தாலும் வடமாநில தொழிலாளர்கள் இளைஞர்கள் வேலை தேடி வந்திருக்கிறார்களே. ஹோட்டல் வேலையா, அலுவலக வேலையா, ஒர்க் ஷாப் வேலையா, விவசாய வேலையா, இங்கே ஏன் தேடி வருகிறார்கள்? லட்சக்கணக்கிலே இங்கே ஏன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களையும் பாதுகாத்து வேலை வழங்கிக் கொண்டிருப்பது தமிழ்நாடு அரசாங்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இவருடைய சாதனை தான் என்ன? அநியாய அக்கிரமங்களை செய்துதான் சாதனை என்றால், ஒரு 100 ஆண்டு காலம் தொழிற்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிற நாம் எப்படி வேடிக்கை பார்க்க முடியாது? எந்த முதலமைச்சரை, எந்த மத்திய அமைச்சரை கொண்டு வந்து நாடகம் நடத்தினாலும் அது நாடகம், மக்களை ஏமாற்றுகிற நாடகம் என்பதை நாம் வாக்குச்சீட்டிலே காட்டியாக வேண்டும். இல்லை என்றால் தமிழகமும் ஏதாவது ஒரு உரம் கலவரத்தை தூண்ட பார்க்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலே கலவரத்தை தூண்டி அரசியல் ஆதாயம் தேட பார்த்தார்கள். அதை மிகச் சாமர்த்தியமாக தமிழ்நாடு அரசு கையாண்டு அமைதிப்படுத்தியது. இல்லை என்றால் எங்காவது கலவரம் வராதா? கிளப்பிவிட முடியாதா? இந்த கற்பனையிலே நடத்தி கொண்டிருக்கிற பிஜேபி அதை யார் ஆதரித்தாலும் நமக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் நாம் மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மெகா கூட்டணியின் வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். கோவை தெற்கு தொகுதியில் மேனாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி
செயல் வீரர், மிக திறமை படைத்தவர். தன்னுடைய திறமையை தானே அறியாமல் மேன்மேலும் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர். கோவை தெற்கு தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். அவர் வெற்றியடைய வைப்பதன் மூலம் 10 தொகுதியை வெற்றியடைய வைப்பதன் மூலம் வெற்றியடைய வைப்பதற்காகத்தான் அவர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே ஓயாத உழைப்பாளி, எந்த அரசியல்வாதிகளுக்கும் மேலாக எடுத்துக்காட்டாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை நாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கோவை தெற்கு தொகுதி மக்கள், ஆங்காங்கு மதச்சார்பற்ற கூட்டணியின் வேட்பாளர்கள், கோவையில் 2 சின்னம்தான், உதயசூரியன் கை சின்னம், வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் நாம் ஒரு லட்சியத்தை, ஒரு கொள்கை முடிவை வெற்றி கண்டதாக நாம் அதை அடைய வேண்டுமே ஒழிய நமக்கு யார் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன, லட்சுமணன் ஆண்டால் என்று சொல்லுகிற கதை இனி நாம் தொழிற்சங்க இயக்கங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே உறுதியாக ஒரு தீய சக்தியை தமிழகத்தில் நுழைய விடாமல் தடுத்து மீண்டும் அனுப்புவதற்கு நாம் மதச்சார்பற்ற கூட்டணி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என கேட்டு நாம் மேனாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சமர்ப்பிக்கிற பல கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கை, HMS அமைப்பில் இணைக்கப்பட்ட கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் இன்று ஆரம்பித்து 88 ஆண்டுகளாகிறது. நாடு சுதந்திரம் பெறுகிற போது 12 மணி நேரம் வேலை வாங்கப்பட்ட போது, ஆலைக்குள்ளேயே அடித்து உதைத்து வேலை வாங்கப்பட்ட போது, சங்கம் என்று சொன்னாலே சவுக்கால் அடித்து வேலை வாங்கப்பட்ட போது, சூரிய உதயத்திற்கு முன் பஞ்சாலைக்குள்ளே வந்து சூரியன் அஸ்தமனமான பிறகு வீட்டுக்கு அனுப்புகிற கதையல்ல, சோகமான துன்பமான வரலாறு, கோவையிலே நடந்த வரலாறு. தன் கண்ணெதிரே தொழிலாளர்கள் படுகிற துன்பங்களை பார்த்து திருச்சி ரோட்டிலே சரோஜாலையிலே வேலை செய்து கொண்டிருந்த ஸ்பின்னிங் மாஸ்டர் NG ராமசாமி அவர்கள் தொழிலாளர்களை காப்பதற்கு சங்கம் வைக்க வேண்டும், அதுவரையிலும் சங்கம் இருந்தது, ஏனோதானா என்று இருந்தது, சங்கம் வைக்க வேண்டும் என 1937 டிசம்பர் மாதம் உடையாம்பாளையத்திலே அவர் நாவால் உச்சரித்து பிரசவித்த பெயர்தான் கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம். 8 மணி நேர வேலை, அடிப்படை உரிமைகளை போராடி விசாரணை கமிஷன் வைத்து பெற்றுக் கொடுத்தவர் யாகி NG ராமசாமி அவர்கள். அது மட்டுமல்ல, 1942 வெள்ளையரே வெளியேறு, செய் அல்லது செத்துமடி என்று மகாத்மா காந்தி அறைகோல் விடுகிற போது கொங்கு மாவட்டத்தில், கொங்கு மண்டலத்தில் புரட்சிகரமான போராட்டத்தை நடத்திய நிர்வாகிகள், தலைவர் NG ராமசாமி தலைமையில் HMS அமைப்பைச் சேர்ந்த கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 8/9 பம்பாயிலே அறிவிக்கிறார்கள். 12ஆம் தேதி நள்ளிரவு ஒண்டிப்புதூர் கொக்கன்காடி தோட்டத்தில் யாகி NG ராமசாமி, திருவேங்கடம், கண்ணம்பாளையம் KV ராமசாமி, கோவிந்தசாமி, சூலூர் அங்கனத்தேவர் போன்றவர்கள் அமர்ந்து, சின்னதுரை போன்றவர்கள் அமர்ந்து முடிவெடுக்கிறார்கள். வெள்ளலூர் அருணாச்சலம் உட்பட அமர்ந்து முடிவெடுக்கிறார்கள். போராட்ட குழு 6 குழுக்களை பிரிக்கிறார்கள். ஒன்று ரயிலை கவிழ்ப்பது, இன்னொன்று சூலூர் ராணுவ விமான நிலையத்துக்கு தீ வைப்பது, இன்னொன்று கள்ளுக்கடைகளுக்கு தீ வைப்பது, இன்னொன்று டாடாபாத் மின்சார நிலையத்துக்கு தீ வைப்பது, இன்னொன்று ஸ்டேட் பேங்க், இன்று இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் தீ வைப்பது என்று சொல்லி முடிவெடுக்கிறார்கள். காலையிலே ஒரு சந்தேகப்பட்டு NG ராமசாமி அவர்களை 13ஆம் தேதி காலை கைது செய்து வேலூர் சிறையிலே அடைத்து விடுகிறார்கள். தலைவன் கைது செய்யப்பட்டாலும் எடுக்கப்பட்ட முடிவை தளபதிகள் நிறைவேற்றினார்கள்.
13ஆம் தேதி நள்ளிரவு 2:05 மணி அன்று பீளமேடு வழியாக ரயில் பாதை இல்லை. போத்தனூர் வழியாக செல்கிற ரயிலை சிங்கநல்லூர் குளத்தில் கேங்மேன் கையை கட்டி போட்டு அவருடைய ஆயுதங்களை எடுத்து தண்டவாளத்தை பெயர்த்தெடுத்து அருவங்காட்டிலிருந்து ராணுவ தளவாடங்களை ஏற்றி வந்த ரயில் 12 வெட்டியை சிங்கநல்லூரில் கவிழ்த்தது கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் HMS சங்கத்துடைய நிர்வாகிகள் என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகஸ்ட் 26ஆம் தேதி கண்ணம்பாளையம் KV ராமசாமி அவர்கள் தலைமையில் சூலூர் விமான நிலையத்துக்கு தீ வைக்கப்படுகிறது. விமானம் கிடைக்கவில்லை. 22 ராணுவ லாரிகள் எரிந்து சாம்பலாயின. கண்ணம்பாளையம், பல்லபாளையம், இருகூர் போன்ற கள்ளுக்கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டது. அடுத்த இலக்கு மின்சார நிலையம். தெரிந்து அரசாங்கம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதால் அங்கே நெருங்க முடியவில்லை. இதையடுத்து சூலூர் காவல் நிலையத்தில் எப்பொழுதுமே புரட்சிவாதிகள் தனியாக இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஆயுதங்களை கைப்பற்றுவார்கள். அங்கே ஆயுதங்களை கைப்பற்றி மத்திய சிறைக்கு வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை விடுவித்து ஆட்சி மன்றத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வதுதான் சங்கத்துடைய இலக்கு. நினைத்து பாருங்கள். சும்மா விடுவாரா? தீ வைத்த பிறகு பிரிட்டிஷ் காவல்துறை இரும்பு தொப்பி நூற்றுக்கணக்கிலே வீதி வீதியாக சென்றார்கள். வீடு வீடாக சென்று எங்கே அந்த ராமசாமி, எங்கே அந்த கந்தசாமி, எங்கே அந்த சுப்பிரமணியம் ரங்கன், எங்கே தேடி 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 சட்டிவானைகளை தூக்கி எறிந்து மிரட்டினார்கள். பெண்களுக்கு உண்மையிலேயே தெரியாது என்று சொன்னார்கள். 700 சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒரு இடத்தில் நின்று யார் கிடைத்தாலும் யாரையும் காட்டிக் கொடுப்பதில்லை என்று சூடத்தை ஏற்றி சத்தியம் செய்துதான் இந்த காரியங்களை செய்தார்கள். எனவே பல பேர் கிடைக்கவில்லை. கிடைத்தவர்களை பிரிட்டிஷ் காவல்துறை நொய்ய புடைத்தான், கசையடி கொடுத்தான். கசையடி என்றால் 15 நாள் பிரம்பை எண்ணெயில் ஊற போட்டு அடிக்கிற அடிக்கு பெயர் கசையடி. மாட்டுச்சாணத்தை தலையிலிருந்து கரைத்து ஊற்றி தலையிலிருந்து கால் வரை அடித்து கேட்டான். தெரியாது தெரியாது தெரியாது. இதுவெல்லாம் அவரோடு உட்கார்ந்து பேசி கேட்ட செய்திகள் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். பெல்லாரி, அலிப்பூர் சிறைகளில் கொண்டு போய் அடைத்தார்கள். நாடு சுதந்திரம் பெறுகிற போதுதான் விடுதலையாகி வந்தார்கள். அன்றைய ஈரோடு உள்ளிட்ட ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் 981 சுதந்திர போராட்டிகள் தியாகிகள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதிலே 3 2 வங்கை சார்ந்தவர்கள் தியாகத் தலைவர் NG ராமசாமியை சார்ந்து போராடியவர்கள். எனவேதான் இந்த மாநாட்டு வாயிலாகி தெற்கு தொகுதி வேட்பாளருக்கும் அமையப் போகிற 2.0 திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றைய திருச்சி ரோடு மேம்பாலம், ஸ்டேட்ஸ் நிறுவனம் முதல் ஐயர் ஆஸ்பத்திரி வரை 3.25 கிலோமீட்டர் கட்டப்பட்டிருக்கிற மேம்பாலத்திற்கு அந்த தியாகிகளின் தலைவனாக இருந்த தளபதியாக இருந்த தியாகி NG ராமசாமி அவர்களுக்கு பெயரை வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சிங்கநல்லூர் இருந்து ஒண்டிப்புதூர் வரை போக்குவரத்து கடும் பாதிப்பு. பாலம் கட்டப்படுவதாக ப்ரொபோசல் இருக்கிறது. ஆனால் சிங்கனூருக்கு மட்டும் பாலம் என்கிற செய்தி வருகிறது. உழவர் சந்தையில் இருந்து கட்டப்படுகிற பாலம் ஒண்டிப்புதூர் மேம்பாலத்தில் இணைக்கப்பட்டால் தான் இன்னும் ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கும் என்பதை நாம் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். இன்னும் பல கோரிக்கைகளை சுருக்கமாக தேசிய தலைவர் அவர்கள் பேசுவார்கள் என சொல்லி தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வாய்ப்படுத்த HMS பேரவைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கட்சியினருக்கும் நன்றி பாராட்டி இந்த மண்டலத்தினுடைய தலைவராக இருக்கிற மேனாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய கோரிக்கைகளை மீண்டும் நினைவூட்டுவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினோம்.
அதில் 2 மிக முக்கியமான தீர்மானங்கள். ஒன்று, அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் கருதுகிற அரசியல் கட்சி உறுப்பினர்களை நீக்க வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த திட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்றினால்தான் மக்களாட்சி மலரும். மக்களாட்சி இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும். ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட பாசிச பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டோம். தீர்மானம் 3. நண்பர்களே, நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சியிலே பேட்டி அளிப்பவர் யார் என்று கேட்டால் மத்தியில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பேட்டி அளிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஆந்திராவிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே வாக்குச்சாவடிகளை பூட்டியதற்கு பின்னாலே ஏறத்தாழ விடியற்காலை 2 மணிக்குள்ளாக ஒரு 4 நொடிகளிலே 6% வாக்குகளை தேர்தல் ஆணையத்தோடு துணையோடு இந்த அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறது. அதன் காரணமாக சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருக்கிறார். இதை அவர் தொடர்ந்து சொல்லுகிற பேட்டிகளிலே சொன்னாலும் கூட அவர் சொல்லுவது தவறு என்று நிரூபிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. காரணம், இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே ஒன்றிய அரசாங்கம் தேர்தலை எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் என்று கருதுகிற அரசாங்கமாக இருக்கிறது. தெற்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் எங்கள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் ஆலோசனைப்படியும் இந்த கூட்டமானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது தலைவர் செஞ்ச சாதனைகள் 1 2 இல்லைங்க, உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த சாதனைகளை திட்டங்களையும் ஒன்றொன்றா சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறோம். சும்மா எல்லாரும் மாதிரி நாங்கள் எங்கள் தலைவர் சொல்லிட்டு போகிறதில்ல. ஒவ்வொரு திட்டங்களையும் சொல்லி அது பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில் பயன்படணும் அப்படின்னு பார்த்து இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதில் வேலை நிறுத்தம். முதல்வர் கோவை வருகிறார். சிறுவானியிலே சீரமைக்கப்பட்ட ஒரு டேங்கை திறக்கிறதுக்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம், HMSனா சாதாரண அமைப்பு கிடையாது, HMS தாய் தொழிற்சங்கம். மறுக்கா வந்த எல்லா தொழிற்சங்கமே HMSலேருந்து பிரிஞ்சு போன தொழிற்சங்கம் ஒழிய இந்த தொழிற்சங்கங்களுக்கு பாட்டனே யாருன்னா நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா NG ராமசாமி அவர்கள் தான். NG ராமசாமி ஐயா இல்லைன்னா பல ஆயிரம் குடும்பங்கள் வாழ்ந்திருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் இந்த வெள்ளலூரில், இந்த ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து சுற்று வட்டாரத்தில் சிங்கனூரை சுற்றி இருக்கிற ஒரு 60-70 கிராமங்களில் விவசாய தொழில், வெத்தலை தொழில், எங்காவது கூட வெத்தலை கொடிக்கால், அதே பத்தூர் வெத்தலை வியாபாரம். இந்த மாதிரி அன்றாட ஜீவிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு இருந்த ஆட்கள் எல்லாம் அவங்க எல்லாம் அந்த வாழ்க்கையில் விடிவு காலம் ஏற்படுவதற்கு அன்னைக்கு கிடைத்த ஒரு தொழிற்சாலை தான் மில் தொழிற்சாலைகள், இயந்திர தொழிற்சாலைகள். அதெல்லாம் கோயம்புத்தூரில் நாய்க்குமாருக்கு பெரிய அளவில் நிறுவனத்துக்கு பின்னாடி தான் நாம் உள்ளே போக முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் ரேஷன் அரிசி நம்ம சாப்பாடு, மூட்டை அரிசிங்கிறத நம்ம வாங்கி விலை அரிசின்னு வாங்கி சாப்பிட்டதை மில்லுக்கு போனதுக்கு, எங்கள் அப்பா மில்லுக்கு போனதுக்கு நான் விலை அரிசி சாப்பாடு சாப்பிட்டேன். அதுக்கு போகிற ரேஷன் அரிசி தான். அந்த நேரத்தில் தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட போது, அந்த நேரத்தில் நாமெல்லாம் பிறக்காத நேரத்தில் அன்னைக்கு நின்று தொழிலாளிக்கு உண்டான அனைத்து சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த காரணமாக இருந்தவர் ஐயா NGR அவர்கள். மறக்க முடியாது. நான் 15-20 நாளைக்கு முதல்ல நம்முடைய மாநில தலைவரோட பேசிகிட்டு இருந்த போதும் கூட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச முன்னாடி மீண்டும் அவர் முதல்வராக போகிறாரு, அனைத்து தொழிற்சங்கமும் போய் சேர்ந்து ஏதாவது ஒரு மேம்பாலம், ஏதாவது ஒரு பெரிய பிரதான சாலைக்கு ஐயா NGR பேர் வைக்க சொல்லுங்க. பின்னாடி யாருன்னே தெரியாமல் போயிடும். அவ்வளோ பெரிய ஒரு தியாக மரவன் கொலை செய்யப்பட்டானுங்க. நமக்காக போராடுறதுக்காக, அட்ஜஸ்ட் பண்ணி போகாததுக்காக கொலை செய்யப்பட்டேன்.
அதுக்கு பின்னால் வந்து பல தொழிற்சங்க தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பின்னிங் இலக்கட்டும் மாடமாளி கூட ஒரு சொந்தக்காரனாக இருக்கிற பல தொழிற்சங்க தலைவர், மில்லு வச்சிருக்க தொழிற்சங்க தலைவர், பல பேர்த்து பார்த்துருக்குறான். என்ன எவ்வளோ எல்லா தொழிற்சங்கத்திலும் எல்லா கட்சியிலையுமே, நான் இந்த கட்சி அந்த கட்சிலாம் சொல்லலை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு உணவு தலைவனுக்கு வைக்க வேணுங்கிறது ஒரு கோரிக்கையாக நீங்கள் வைக்க வேணும். அப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வந்திருந்த போது இந்த போனஸை பற்றியுமே சம்பள உச்சவரம்பை பற்றியுமே முதலாளி ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஒத்துக்காத காலகட்டத்தில் நான் சிறுவாணி சென்று வருகின்றேன், வருவதற்குள் தொழிலாளர்கள் கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் எல்லாம் மில்லிச்சாவி வைங்க, கவர்மெண்ட் மில்லர் நடத்திக்கும்னாரு, அரசாங்கம் மில்லர் நடத்திக்கும்னாரு. அதுக்கு பின்னாடி அவர் வரையில கையெழுத்து போடுறாங்க பயந்துட்டு. அதே போல பங்கஜா மில், ஸ்டெயின்ஸ் மில், ராதா இந்த கிருஷ்ணவேணி மில், ஒரு 20 மில்லு வந்து நின்னாச்சு. சாப்பாட்டுக்கு வழியில் தொழிலாளிக்கு போர்டு போட்டு பாதிக்கப்பட்ட பங்கஜா மில் தொழிலாளி ரோட்டில் நின்னால் உண்டு. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த ராஜாமணியை போல அன்றைக்கு தொழிற்சங்க தலைவர்களெல்லாம் போய் தொழிலாளருக்கு இருக்கின்ற நிலைமைகளை எடுத்து சொன்னதுக்கு பின்னாடி முதல்வர் அவர்கள் அன்றைய தொழிலாளர்களுடைய பசிப்பிணியை நீக்குவதற்காக நின்று கொண்டிருந்த அனைத்து ஆலைகளையும் தமிழ்நாடு அரசு ஆலையாக்கினார், அரசு பஞ்சாலையாக்கினார். அப்புறம் அதுக்கு பின்னால் மத்திய அரசாங்கம் எடுத்துருச்சு. அது 2 வருஷத்துக்கு பின்னாடி அது வேற. முதல்ல வந்து அரசுடைமையாக்கியது திமுக. சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டே போகலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஆசாரி, போயரு, மற்ற பிளம்பரு, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இல்லை, அவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லை. முதலாக அமைப்பு சாரா தொழிற்சங்கத்துக்கு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக ஒரு வாரியம் அமைத்தவர் கலைஞர் அவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆக இப்படி பல்வேறு நலன்களை நாம் செய்திருக்கின்றோம். தேசிய அளவிலே பல்வேறு நலன்களை காங்கிரஸ் செய்திருக்கின்றது. 5 வருஷம் மோடி அதை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். 5 வருஷத்துக்கு மோடி எல்லா உரிமைகளையும் முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அவர் 240 நாள் கன்ஃபார்ம், 240 நாள் தானே, 240 நாள் வேலை செஞ்சால் கன்ஃபார்ம். அதுக்கு முன்னால் ட்ரெயின் டிக்கெட்டு, அதுக்கு பின்னால் பதிலி டிக்கெட்டு, அதுக்கு பின்னால் பர்மனன்ட் டிக்கெட்டு, இதுதான் நடைமுறை. மோடி வர வரைக்கும் அவன் வந்த விளக்கு வச்சுட்டான், முடிஞ்சுங்க. இன்னைக்கு ஒன்றுமே தொழிலாளிக்கு சாதகமாக எந்த சட்டமும் கிடையாது, அத்தனையும் காலி பண்ணிட்டேன். இன்னும் என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியல. 8 மணி நேரம் வேலைக்காக அது பெரிய கதை. அந்த 8 மணி நேரம் வேலை பேசுனா அதுக்காக யார் ரஷ்யாவில் பாடுபட்டாங்க, அமெரிக்காவில் நடந்த கலவரத்தை பற்றி கூட அவர் சொன்னார். அது நீண்டே போகுது. அப்படி பல்வேறு நன்மைகளை தொழிலாளருக்காக செய்த காங்கிரஸ் நிற்கின்ற இடத்திலே கை கோட்டு போடுங்க, திமுக நிற்கிற இடத்துல உதயசூரியன் கோட்டு போடுங்க. அங்கங்கே நீங்கள் வந்து திமுக PL2 வட்டக்கழக செயலாளர் இருப்பாங்க, இணைஞ்சு மாலை நேரத்தில் போய் ஓட்டு கேளுங்க. அன்போடு பண்போடும் கேட்டுக்கிறேன். ஏமா எல்லாத்துக்கும் 5000 ரூபா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் எல்லாத்துக்கும் வந்துருக்குதுல்ல, இன்னும் 2000 ரூபா வரப்போகுது. 8000 ரூபா கூப்பன் 2 நாள் வரப்போகிறாங்க வீட்டில். அக்கம் பக்கம் சொல்லுங்க, திமுக ஜெயிக்க வைங்க, கையை ஜெயிக்க வைங்க. நன்றி, வணக்கம். போட்டி சிறப்பிக்கிறார். நன்றி. மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வாழ்த்துக்களுடன் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதிலே பெருமையாக கலந்து கொள்கிறேன். ஏனால் கோவை தெற்கு தொகுதிக்கு அவர் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய ஒரு பெரிய வளர்ச்சியை பெறும் என்பதனை அண்ணன் அவர்கள் உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு ஆதரவு திரட்டி வருகின்ற அண்ணன் ராஜாசிரியர் அவர்களை கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்க வேண்டும். அதே போலவே கூட்டணி கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய கை சின்னத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய
சின்னங்களுக்கும் நீங்கள் எல்லாம் வாக்கு சேகரித்து இந்த தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும். அந்த தொழிலாளர்களுக்கு வஞ்சிக்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பழனிசாமி இல்லை, எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபி பழனிசாமி சுத்தமாகவே அந்த கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டார். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம், இங்கே அதிமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுறதில்ல, பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க. அதிமுக வேட்பாளர் ஜெயித்தாலும் அங்கே மேலே வந்து மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய போகிறாங்க. ஆகவே பொதுமக்களிடம் நம்ம நன்றாக எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக அண்ணன் ராஜா ஸ்ரீதர் அவர்கள் இங்கே தலைவராக வந்திருக்கிறார். நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த அண்ணன் வை பெருமாள் அவர்கள் கட்டட அமைப்புச்சாரா தொழிற்சங்கத்தில் மாநில தலைவராக இருந்தார். நான் அதில் மாநில துணைச் செயலாளர் இருந்தேன் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் அமைப்புச்சாரா தொழிற்சங்கத்தினுடைய உழைப்பாளிகள் நிறைந்த பகுதி இந்த ராமநாதபுரம், இந்த புளியமரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி. அந்த உழைக்கும் தொழிலாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய வெற்றிக்கு இங்கே பிரச்சாரம் செய்ய வருகின்ற தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்கிற நல்ல செய்தியை, தொழிலாளருக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நம்முடைய வாக்கு என்பதை தெளிவுபடுத்திய விதத்திலே இன்று கோவையிலே கூடியிருக்கிற இந்த மாநாடு மிக சிறப்பான மாநாடாக அமைகிறது. இந்த மாநாட்டிலே மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற கோவை மாவட்ட HMS தொழிற்சங்கத்திற்கும், கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்திற்கும், கோவை மாவட்ட கட்டுமான மற்றும் பொது தொழிலாளர் சங்கத்திற்கும், கோவை மாவட்ட என்ஜிஆர் தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.